அவருடைய படத்தை ஆந்திரால இருந்து காப்பிடிப்பாரு, அவருடைய வாக்குறுதியை அண்ணன் இருந்து காப்பிடிச்சிருக்காப்ல. இதற்கு தான் இதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா தெரியணுமாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நேரடியா நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவை எடுத்து காட்டி இதுதாங்க எங்களுடைய வரைவு அப்படின்னு காட்டிருக்கலாம். நாளைக்கு தான் தேர்தல் அறிக்கை வெளியிட போறாராம். ஆனா அங்கங்க பிட்டு பிட்டா சொல்லிட்டு வர்றாருல, எல்லா பிட்டுமே பிட் அடிச்சது. குறிப்பா அந்த தேர்தல் வாக்குறுதியில காவல்துறைக்கு நான் வந்தா 18,200 ரூபாய் சம்பளத்தை 25,000 ரூபாய் உயர்த்துவேன், காவல்துறைக்கு சுழற்சி முறையில விடுமுறை கொடுப்பேன், பெண் காவலர்களுக்கு மொபைல் டாய்லெட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இத படம் போட்டு ஒருத்தர் காட்டிட்டு இருந்தாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மட்டும் காட்டல, 2016 அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவில் காவலர்களுடைய வேலை அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் ஊழல் லஞ்சத்தை தடுப்பதற்காகவும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவேன், மருத்துவத்தை கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்தை கொடுத்துருவேன், அப்புறம் எதுக்கு அவனுக்கு செலவு, ஏன் அவன் கை நீட்ட போறான், இதன் மூலமாக காவல்துறையை நேர்மையான காவல்துறையா மாற்றுவேன், குற்றத்தை தடுப்பது காவல்துறையின் வேலை அல்ல, குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதன் காவல்துறையின் வேலை, அதுதான் எங்கள் இலக்கு என்று அண்ணன் சீமான் 10 வருஷமா பேசிட்டு இருக்காரு. இந்த தேர்தலுக்கு இடம்பெற்றிருக்கு, தேர்தல் மேடைகளில் பேசிட்டு இருக்காரு. இத கூச்சமே இல்லாம, அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் பேசுவது, அப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பேசுவது, நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வரைவு, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து அப்படியே அச்சு பெசகாம இந்த ஜான் வர்கீசாமி பிரிண்ட் எடுத்துட்டாப்ல. எடுத்து வச்சுக்கிட்டு என்னப்போ அவர் மூளையிலிருந்து சிந்திச்சு இதை சொன்னது போல. படமா இருந்தா ஆந்திரால காப்பி அடிச்சு கொண்டு வந்துடுறது, பேண்ட் சட்டை ஜெகன்மோகன் ரெட்டிட்டு காப்பி, கட்சி கொடி நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி, இப்போ மக்களுடைய வாக்குறுதியும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பியா?